இன்றைக்கி ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன? இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளோட பைசா வந்து பாதுகாப்பாக இருக்குமா? இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடியும் போது தான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? இது ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு பார்க்கலாம். நம்ம ஊரில் 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் 1000 ரூபா கொடுக்காங்க. அதாவது மொத்தம் எவ்வளோ ஆயிரும்னா 10,000 சேர்ந்துடும். அந்த 10,000 ரூபாய் யார் முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து எல்லாருமே சேர்ந்து முதலீடு பண்ண மாட்டாங்க. அதில் ஒருத்தங்களுக்கு பணத்தை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்த அந்த ஒருத்தங்க மட்டும்தான் அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. அதே தான் மியூச்சுவல் ஃபண்டு. நிறைய பேர் பணத்தை ஒன்றா சேர்த்து ஒரு ஃபண்டு மேனேஜர் அதை முதலீடு செய்வார். அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனம் நம்மளோட பணத்தை பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல அதனோட ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நிறுவனம் இருக்குல்ல, பெரிய பெரிய நிறுவனம் இருக்குல்ல, அதனோட கடன் பத்திரம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி பல இடத்துல இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒரே இடத்துல மட்டும் பணம் போகாது. இது வந்து வேறு வேறு இடத்துல பிரித்து இவங்க வந்து முதலீடு பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி லாபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மரம் வைக்கிறோம், டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றுறோம். ஒரே நாளில் இது வந்து ஒரு பெரிய மரமாகாது. அது என்னென்னா ரொம்ப வருஷம் கழித்து பெரிய மரமாகி அதை நமக்கு பலன் கொடுக்கும். இதே தான் மியூச்சுவல் ஃபண்டும். இன்றைக்கே முதலீடு பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு பெரிய லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு நம்ம பணத்தை என்ன செய்யணும், வளர விடணும். அது உங்களுக்கு லாங் டயத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்னை உங்களுக்கு கொடுக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஒரு சில நேரம் மேலே போகும், ஒரு சில நேரம் கீழே வரும். இதை ஒரு வருஷம் பார்த்து மட்டுமே நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதாவது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இப்படி நீங்கள் வந்து லாங் டயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்படி லாங் டயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் கடந்த கால வருமானம் எதிர்காலத்தையும் உறுதி செய்யாது. இதையும் நம்ம பார்த்துக்கணும். இதில் யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் எல்லோரும் கேட்பீங்க. நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மாதம் என்னால் ஒரு 500 ரூபா கூட சேவ் பண்ண முடியும்னா நான் கூட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பெரிய பணக்காரங்க மட்டும் தான் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம். லாஸ்ட் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு என்பது பணத்தை வந்து ரெட்டிப்பாக்கும் மந்திரம்லாம் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் பயம் உள்ள வேண்டிய விஷயமும் கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு லாங் டயத்துக்கு டிசிப்ளினாக முதலீடு செஞ்சோம்னா நம்மளோட நிதி இலக்கை அடையக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபைனான்ஸ் டிப்ஸுக்கு மணி சென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள்